எனக்கு புரியுதுப்பா. அப்பா இல்லாதது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? போனவங்க திரும்ப வரப்போறது இல்லையே. இன்னும் எவ்வளோ நேரம் எப்படியே உட்காந்துருக்க போறீங்க? காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை. காலையிலே சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பிட்டீங்களா? எப்படிவா? அப்பா செத்து போய் பழைய சோறு மிச்சம் கிடந்துச்சு, வேஸ்டா போயிருமேன்னு சாப்பிட்டேன். அப்பா செத்து கிடக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமையா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது இல்ல, அதனாலதான் ஏன் சாப்பிட்டேன். ஓ அப்படியா? சே, நான் கூட ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். அப்பா மேல எவ்வளவு பாசமா மரியாதையா வச்சிருக்குங்க அம்மா. உண்மையிலேயே அவங்க வயிற்றுல பிறந்ததுக்கு நான் பெருமைப்படணும். சரிம்மா, காலையில சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா மத்திய இடத்துல இருந்து சாப்பிடல. இல்லையா, மத்தியானம் ஜூஸ் குடிச்சேன். ஜூஸா? ஆமையா, உங்க அப்பனுக்கு ஒப்பாரி வச்சு தொண்டை காஞ்சு நாக்கு வறண்டு போச்சு. அதனால நம்ம ஏரியா கைஸ் போயிட்டு ஜூஸ் வாங்கி அதை கொடுத்தாங்க, குடிச்சேன். ஓ, இருந்தாலும் ஒரு ஜூஸ் தானே, அது எப்படி உங்களுக்கு பத்தோம்? இல்லையா, ஒரு 7-8 ஜூஸ் குடிச்சேன். 7-8 ஜூஸா? சரி, ரொம்ப பசிச்சிருக்கு போல இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்போ நைட்டுக்கு ஏதாவது சாப்பிடணும்ல, சாப்பிடாம எவ்வளோ நேரம் இருப்பீங்க? அதத்தாயா என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆடா கொப்பை தராடே, உடைய பார்த்தா அப்பா செத்ததுக்கு வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே. ஐயோ அப்படி இல்லையா, நான் ராத்திரி சாப்பிடாம படுத்தா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இதோட சொல்லியே எஸ்கேப் ஆயிரு. அம்மா, வாத்தா. யாரு பார்த்த புள்ள? தெரியல, இதுதான்டா ஹீரோயின், நம்ம நித்யா மேனன் கேரக்டர். எது நித்யா மேனன் கேரக்டரா? அடா பாக்க அவங்கள மாதிரி இல்லையே. ஏண்டா நீ மட்டும் என்ன தனுசு மாதிரியா இருக்க? சர்துல் தாக்கூர் மாதிரி மூஞ்சிய வரைஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க அவங்கள சொல்றாங்க. முதல்ல இந்த தாடியை சேவ் பண்ணு, அப்போது அவர மாதிரி வரியான்னு பாப்போம். அம்மா கொஞ்சோண்டு சாப்பாடு. என்னத்தா சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கியா? ஐயே, நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தனே. அது இல்லம்மா, கொஞ்சோண்டு சாப்பாடு சமைச்சேன். நீங்கெல்லாம் சாப்பிடுவீங்களோ என்னமோன்னு அதை நானே சாப்பிட்டேம்மா. ஆனா குப்பைந்த நானே நாங்க சாப்பிட மாட்டேன்னு யாரு சொன்னது? பாத்தியாடா முருவா, இவளே சமைச்சு இவளே தின்னுருக்கா. ஓ குடல்ல இடி விழுவ. என்னடி சமைச்ச அப்படி? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெருசா சமைச்சு சாப்பிடலமா. கொஞ்சோண்டு பழைய சோறு கிடந்துச்சு, அதுக்கு தொட்டுக்க 2 வடகம் வறுத்து சாப்பிட்டேன், அவ்வளவுதான். இம்புடுதானாக்கு நான் கூட என்னமோ ஏதாவது சமைச்சு நம்மளுக்கு கொடுக்காம தின்னுட்டான்னு நினைச்சேன்.